தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்துமல் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். ஆஞ்சோர்லே சான்றோர்லே என்னை போன்றோர்லே வையகமே வானகமே என்னை வாழ வைத்த தமிழகமே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம் ஆகட்டும் என்று சொல்லி தலைப்பிற்குள் நுழைகிறேன். தாருங்கள் தங்கள் காதுகளை. எனக்கு இங்கு பேசும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு உணவு கலப்படம். குடிக்கும் நீரில் கலப்படம், அருந்தும் பாலில் கலப்படம், உண்ணும் உணவில் கலப்படம், புசிக்கும் பழத்தில் கலப்படம். எதிரில்லை கலப்படம்? தாய்ப்பாலை தவிர உணவின் தரத்தை குறைக்கும் பொருட்கள் சேர்க்கப்படும் போது கலப்படம் ஏற்படுகிறது. வியாபார நிறுவனங்கள் கலப்படம் நிறைந்த பொருட்களுக்கு அதிக விளம்பரம் செய்து அதிக லாபம் அடைகின்றனர். இதன் காரணமாக நாம் நோய்களால் பாதிக்கப்படுகின்றோம். Food is highly toxic and leads to several health issues, including nutrient deficiency and failure of individual organ system. Tips to avoid adulteration: check products, license number, manufactured and expired date. நாம் வாங்கும் உணவுப் பொருட்கள் தரமானவை தானா என்று பார்த்து பரிசோதித்து வாங்க வேண்டும். வீட்டு தோட்டங்கள் அமைத்தல் வேண்டும். விலாங்கு என்று ஒரு மீன் இருந்ததாம். அதன் தலை மீனை போலவும் அதன் வால் பாம்பை போலவும் இருந்ததாம். மீனின் அருகே போனால் தன் தலையை காட்டுமாம், பாம்பின் அருகே போனால் தன் வாலை காட்டுமாம். ஆம், அந்த விலாங்கு மீனுக்கும் நண்பன் பாம்புக்கும் நண்பன். இப்படிப்பட்ட சிறப்பு அம்சங்கள் கொண்ட இந்த விலாங்கு மீன் பார்ப்பதற்கு நம் கண்ணை கவரும் வகையில் இருந்தாலும் நம் உடலுக்கு தீங்கே. இக்காலகட்டத்தில் மனிதர்கள் இந்த விலாங்கு மீனை போல நம் கண்ணை கவரும் வகையில் கலப்படமான பொருளையே பெரும்பாலும் தருகின்றனர். எனவே சிந்திப்போம், கலப்படத்தை எதிர்ப்போம், நோயற்ற வாழ்வை பெறுவோம். வார்த்தைகள் வா என்றாலும் காலம் என்னை போப்பு என்கிறது. அதனால் சிற்றுரையை முற்றுப்புள்ளி வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.